அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். ஒன்றும் இல்லை சார், நான் புது படமே எனக்கு பிடிக்காது. அதிலே மைண்ட்லேயே வந்து பார்த்தா அதனால எதுவுமே எனக்கு இல்லை. அதான் கேட்ட பையன் இருக்காது சார், என் சன்னு சின்ன பையன், அதனால அவருக்காக வந்தேன். அவன் ஆசைப்பட்டான்னு வந்தேன். இல்லை ரீசன்லாம் சொல்ல தெரியல சார். ஐ டோன்ட் லைக் சார், தப்பாக இருக்கு, நல்லா இல்லை. இல்லை அதான் சார் தெரில, நல்லா இல்லை. என் பையனுக்காக வந்தேன், அவன் ஆசையாக உள்ள போய் படம் பார்த்தான், அவன் என்ஜாய் பண்ணான்னு பார்த்து நான் வந்துட்டேன். இல்லை சார், நான் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணல சார். தெரில சார், இருக்கலாம். எனக்கு 63 வயசு, நான் ஒரு பழைய ஓல்டு சினிமா புது படம். இந்த பையனுக்காக வந்தேன், உட்காந்து வந்தேன், அவ்வளோதான். சாரி தப்பாக இருக்காங்க, சாரி. படத்தை ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸாக படத்தில் மிஸ்டேக் இருக்கா, லேக் இருக்கான்னு கேட்காதீங்க, இருக்குது. பட் ஸ்டில் படத்தை வந்து அப்படி இப்படின்னு வந்து எடுத்து தேத்திட்டாங்க. இன்னும் போனால் ஷோஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸாருக்கு இது அடுத்த ஒரு ஜோ படத்துக்கு அப்புறம் இன்னொரு பெரிய பூமாக இருக்கும். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ப்ரெக்னன்சி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அந்த ஒரு ஃபீமேல்ஸ் எல்லாம் அது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த அம்மான்றது சும்மா இல்லை அப்படின்றது வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் படம் பார்த்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த படம் வந்து அந்த மாதிரி டாடா படம் மாதிரி இருக்கு, பேச்சுலர் படம் மாதிரி இருக்கு. கைண்ட் ஆஃப் உங்களுக்கு டாடா பேச்சுலர் அந்த மாதிரியான ஃபீல் கொடுத்தாலுமே படம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். உங்களுக்கு காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், கதை ரொம்ப ஸ்லோவாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன படம் வந்து ஒரு 45 நிமிஷம் முடிஞ்ச என்னடா 1.5 hour போன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். படத்தில் வந்து மியூசிக் வந்து யுவன் தான் போட்டுருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் இது யுவன் சாரோட ப்ரொடக்ஷன் தான். ஸோ அவரோட படம் அப்படின்னும் போது அதுக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் யுவன் சாரோட மியூசிக்கை நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.